உங்களுக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சிகளை கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பேதுரு எழுந்து பிரசங்கத்தை பேசியிருக்க பொழுது 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த வார்த்தை பேசப்படுகிறது. இந்த வார்த்தையை பேதுருவானவர் வலியுறுத்துகிறார். வலியுறுத்துறது மாத்திரமல்ல, அநேக மாறுபாடான பேச்சுகளை விட்டு நீங்கள் விலகுங்கும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும் என்று சொல்லி பேதுரு பிரசங்கித்த பொழுது அநேகர் அதை குறித்து விசிரமடைந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அநேகர் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர்களுடைய அநேகர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவர் தேவையானதற்கத்தக்கத அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் வசனம் தெளிவாய் பேசுகிறது. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமாய் தரித்திருந்து வீடுகளோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றிருக்கிறதற்காக ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் பேசப்படுகிறதுன்னா, உங்களுடைய விசுவாசத்துக்கு முரண்பாடாக எப்படிப்பட்ட உபதேசத்தை மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு கொண்டு வந்தாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம உங்க விசுவாசத்தை தூண்டப்படுகிற வார்த்தைகளை யார் பேசுறாங்களோ, உங்க விசுவாசத்தை இன்னும் உறுதியாக்கப்படும்படிக்கு யார் பேசுகிறாங்களோ அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாய் கேட்க வேண்டும் சொல்லி நான் உங்களுக்கு உந்தி தள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாச வார்த்தைகளை தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. வார்த்தையானது ஜீவனுடையதாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஜீவன் தான் உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளையும் அநேக வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் உருமாற்றத்தை உருவாக்க அது உதவியா இருக்கிறது என்று சொல்லி நான் பேசுகிறேன். என்று சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுதினமும் உங்களை ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒரு வார்த்தைகள், உங்களை உருவாக்குகிற ஒரு வார்த்தைகளாய், உங்களை விசுவாசத்தை தூண்டுகிற ஒரு வார்த்தைகளாய் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாய் மிகப்பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க ஆரம்பிக்கும். ஐஸ்வர்யம் இல்லாதவர்களுக்கு ஐஸ்வர்யம் நிச்சயமாய் வந்து சேரும். பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாய் பொருளாதாரம் உங்களிடத்தில் வந்து சேரும். எந்தவித கால சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது அப்படிங்கிற வேத வாக்கியங்களை நிமித்தமாக உங்களை நான் இந்த வீடியோவில் நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை விடுவிக்கும்படியா நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.